ஒன்றும் இல்லை, பாதி எடு. வண்டி போகும். ஆக்சிலேட்டர் கால் எடுக்கணும். ஆனால் கிளச்சில் மட்டும் கால் எடுத்தால் போதும். இப்போ அப்படியே ஆக்சிலேட்டர் பொறுமையாக கொடு. ஆக்சிலேட்டர் பொறுமையாக கொடு. அது எப்படி போனாலும் பரவாயில்ல, நீ ஆக்சிலேட்டர் பொறுமையாக கொடு. ஃபுல்லாக ஏறி வேணும் பக்கத்தில். சரியா? இப்போ இந்த ஸ்பீட்லேயே போனோம்னா இப்போது ஊரில் போய் இப்படி தான் ஓட்டு போகணும். பொறுமையாக. இப்போ என்ன பண்ண கிளச்சை ஆக்சிலேட்டர் கால் எடு. கிளச்சை ஃபுல்லாக இருக்கும். இப்போ அப்படியே ஃபுல்லாக கீழே வேணும். ஃபஸ்ட்டு கேட் இருக்குது. இந்த பக்கமே ஃபுல்லாக கீழே ஆமாம். ஓகே, ஃபுல்லாக இருக்குது. இப்படி இருக்குதா? செகண்ட் கியர் போடும்போது அப்படியே இந்த பக்கமே ஃபுல்லாக கீழே எடுக்கணும். 2 தடவை அடிக்கும், அவ்வளோதான். இப்போ கிளச்சிலேருந்து பொறுமையாக கலடு. எடு, பொறுமையாடு, பொறுமையாடா, அவ்வளோதான். பொறுமையாக எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் மார்க்ஸ் எடுக்கும், அவ்வளோதான். செகண்ட் கியர் திருப்பி லெஃப்ட் ஆக்சிலேட்டர் திருப்பி ஒரு வண்டி சைடு பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஸ்டேரிங் அது ஆக்சிலேட்டர் போட்டு லைட்டாக பிடிக்கும் ஸ்டேரிங் சைக்கிளே ஓட்டக்கூடாதுன்னு அதான்டா இது ஏரி இல்லை, அதனால எங்கனாலும் ட்ரைனிங் எடுக்கிறது தானே இது. ஆமாம், கிளச் ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். அது கொஞ்சமாக கொடுக்கும். இப்போ ஃபுல்லாக ரைட்டு போகும். ஃபுல்லாக ரைட்டு ஸ்ட்ரைட்டாக்கி போய் எங்கே வேணால் போகலாம். ஸ்ட்ரைட்டாக்கி இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு லைட்டாக ஓரமாக போய் டாடி இன்னைக்கு சாயந்தரம் வந்து ஓட்டலாமா? செகண்ட் நைட்டு மூவ்மெண்ட்ல பண்ணாலும்